இப்ப 2 பேர் பிரிஞ்சு போனாலும் இனச்சேர்க்கை மட்டும் தான் பண்ணும். தனியா வந்து சேர்ந்து 2 பேர் மட்டும் வாழ முடியாது. ஏன் வாழலாம்ல? ஏன் வாழ முடியாதுன்னா, அதுக்கு ஆபத்து ஜாஸ்தி. இப்போ ஒரு குரூப்பா இருக்கும்போது, ஒரு சிறுத்தை வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் முழிச்சிருந்து சத்தம் போட்டா எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எல்லை இருக்கும். எங்க பலம் இருக்கும் அப்படின்றது அந்த குரூப்லயே இருக்கக்கூடிய எல்டர், அதாவது வயசான சீனியர்ஸுக்கு வந்து தெரியும். இந்த அனுபவம்லாம் இவங்க 2 பேருக்கும் இருக்காது. இவங்க அந்த குரூப்ல தானே இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கும் தெரியும்ல இந்த இடத்துல போனா பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல, முழு அனுபவம் வந்திருக்காது. அதே மாதிரி இப்ப இங்க போனா பழம் இருக்கும்னு தெரியும். ஆனா அது வேற ஒரு குரூப்போடைய, வேற சிம்பன்சி குரூப்போடைய எல்லையா இருந்தா அப்ப இவங்களை வந்து அடிதானே விழும். அப்ப ஒருவேளை இந்த சிம்பான்சி பழம் எடுக்க வர்றதுக்கு முன்னாடியே இவங்களே போய் முன்னாடியே பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு தனியா வாழலாம்ல? அல்ல, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்றேன். இவங்க 2 பேரும் வந்து போறத, இது வந்து ரிஸ்க் இல்ல. இப்போ உங்களுக்கு சாதாரணமாவே நீங்க பழத்தை தேடி பழத்தை எடுத்து மற்ற உயிர்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறது எல்லாமே ரிஸ்கா இருக்கும்போது, கூட்டமா இருக்கும்போதே இந்த பிரச்சனை இருக்கும்போது, இது தனித்தனியா இருக்கும்போது அந்த பிரச்சனை தான். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு அடிபட்டாலோ காயம்பட்டாலோ ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க. அப்ப தன்னந்தனியா காட்டுல தவிக்கும் போது மற்ற உயிரினங்கள் ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிரும். இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு தனியா வாழ முடியாததுக்கு.